ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஷ்ஷோட நேம் என்னென்னா ஸ்பானிஷ் சிக்கன் ஆம்லேட். ஸோ இது பண்ணுறதுக்கு நியர்லி 1 to 1.5 hours கிட்ட ஆகலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு பட்டரை லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா எல்லா சைடும் இந்த மாதிரி அப்ளை ஆகிருக்கணும். ஸோ அப்ளை பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 வெங்காயம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெட்டுங்க, ஓகேவா? ஸ்லைஸாக வெட்டாமல் இந்த ஷேப்பில் வெட்டுங்க. ஸோ 2 வெங்காயம் இந்த மாதிரி நல்லா நான் எப்படி சொல்கிறேன்னா நான் இப்போ வெட்டுறேன்ல இதே மாதிரி கொஞ்சம் வெட்டிக்கோங்க. இதை வெட்டிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா நம்ம ஏற்கனவே பட்டர் தேய்ச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேனில் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை அந்த பட்டரில் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். எதுவுமே பண்ண வேணாம், சூடு எதுவுமே பண்ண வேண்டாம். நார்மலாக இந்த மாதிரி வெங்காயம் போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் பிஞ்ச் ஆஃப் பெப்பரும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கம்மியாக உப்பும் ரொம்ப கம்மியாக பெப்பரும் போட்டு இதை நம்ம இந்த மாதிரி சீசனிங் பண்ணி நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா அதே மாதிரி உருளைக்கிழங்க தோல் உரித்து நம்ம என்ன பண்ணலாம் ரவுண்டாக இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இது எப்படி வெட்டினாலும் ஓகே தான். நான் இங்கே ரவுண்டாக வெட்டியிருக்கேன். ஸோ இதையும் நம்ம வெட்டி சைடில் வச்சிடலாம். இப்போது நம்ம ஏற்கனவே வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா, அதே பேனில் இந்த உருளைக்கிழங்கை நம்ம என்ன பண்ணலான்னா அது மேலேயே நம்ம எப்படி வெங்காயம் வச்சோமோ அது மேலேயே வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு அதே மாதிரி லைட்டாக உப்பும் லைட்டாக பெப்பரும் இதுக்கும் சீசனிங் பண்ணிடுங்க. இதோடு சேர்த்து ஆலிவ் ஆயில் இருக்குல்ல, ஆலிவ் ஆயில் நீங்கள் ஊற்றலாம். அது ஆப்ஷனல் தான். நான் ஆலிவ் ஆயில் ஆக்சுவலாக ஊற்றலை. ஸோ இந்த ரெசிபிக்கு ஆலிவ் ஆயில் அப்படின்னா ஏதாவது ஒரு எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம போகலாம். இங்கே நான் போன்லெஸ் இந்த மாதிரி 2 பீஸ் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணலான்னா க்யூப் சைஸில் இதை நம்ம வெட்டிக்குவோம். ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் வெறும் 4 இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் நான் ஏன் 1 hour ஆகும்னு சொன்னேன்னா நம்ம வைக்க போகிற அந்த மெத்தட் தான் நான் 1 hour ஆகும்னு சொன்னேன். ஸோ அதை நான் எப்படி வைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். போத் ஓவன் அண்டு போத் ஸ்டவ்வுக்கும் நான் எப்படி வைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இதனால் இந்த மாதிரி க்யூபாக வெட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையில் நீங்கள் கேட்கும்போது போன்லெஸ் பீஸு நல்ல க்யூபாக எனக்கு வெட்டி கொடுத்துருன்னு கேட்டுட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு க்யூபாக வெட்டி கொடுத்துருவாங்க. வெட்டினதுக்கப்புறம் இதுலேயும் நம்ம என்ன பண்ணலான்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, பிஞ்ச் ஆஃப் பெப்பர் இதை போட்டுக்கோங்க. இங்கே அவங்க இந்த ஸ்பானிஷ் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஸ்பெயினில் இது மோஸ்ட்லி ராவாகவே மசாலாஸ் எதுவுமே போட மாட்டாங்க. நம்ம இந்தியனோட இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஏதாவது மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி இருக்குல்ல, காஷ்மீரி சில்லி போட்டு கொஞ்சம் சீசனிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப ராவாக இல்லாமல் அந்த சிக்கன் வேகும்போது அந்த சிக்கன் சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப சப்புன்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் நான் இங்கே லைட்டாக மிளகாத்தூளும் லைட்டாக காஷ்மீரி சில்லியும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அங்கே ரியலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் பெப்பரும் உப்பு மட்டும்தான் அவங்க போடுவாங்க. ஒயிட் பெப்பரோ இல்லைனா பிளாக் பெப்பர் போட்டுட்டு இது போடுவாங்க. அவங்களுக்கு அந்த காரமே போதும். நம்மளுக்கு சப்புன்னு சாப்பிட முடியாதுன்றனால நான் காஷ்மீரி சில்லியும் இதுவும் நான் போடுறேன். ரொம்ப போட்டுற வேண்டாம். எல்லாமே அரை ஸ்பூன்லேருந்து கம்மியாகவே போட்டு நீங்கள் நல்லா மேரினேட் பண்ணிடுங்க. ஸோ மேரினேட் பண்ண உடனே நம்ம இதுக்கு முன்னாடி வெங்காயமும் உருளைக்கிழங்கும் போட்டோம்ல, அதே மாதிரி அதே பேனில் உருளைக்கிழங்குக்கு மேலே நம்ம இதையும் ஆர்டர் பண்ணிடலாம். கரெக்டாக எல்லா சைடும் வர மாதிரி போட்டுருங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் இதோட பெரிய பெரிய பீஸாகவும் நீங்கள் வெட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வெட்டியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் 3 பேர் 4 பேர் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் அந்த மாதிரி
சின்ன சின்ன பீஸாக வெட்டியிருந்தேன். நீங்கள் 2 பேர் தான் சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் நல்லா பெரிய பெரிய பீஸாக வெட்டினாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பேனில் எடுத்து வைக்கிற ப்ராசஸ் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் கொஞ்சம் மெயின் ப்ராசஸுக்கு போகலாம். இங்கே இந்த மாதிரி பவுலில் நான் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றுறேன். ஓகேவா? நீங்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 4 முட்டை ஊற்றிக்கோங்க. இங்கே நாங்கள் 2-3 பேருக்கு பண்ணுறனால நான் வந்து இங்கே 2 முட்டை மட்டும்தான் நான் போடுறேன். போட்டுட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணலான்னா, நான் வந்து இங்கே வந்து ஒரேகனோ போடுறேன். நீங்கள் வந்து ஒரேகனோ இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து இந்த ஏதாவது கரம் மசாலா மாதிரி உள்ளதை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரேகனோ போடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கஸ்தூரி மேத்தி கூட போடலாம். இங்கே நம்டேக்னு ஒரு பவுடர் போடுறேன். இந்த நம்டேக்கு பதிலாகவும் நீங்கள் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் அந்த ஆர்கனாக்கு பதிலாக நீங்கள் வந்து கஸ்தூரி மேத்தி அதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கருவேப்பிலையை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதை கூட பொடி பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இங்கே நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் மில்கை நான் எடுக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீமை வந்து எடுத்து ஒரு 300 to 400 ml கிட்ட எடுத்து அதோடு இதை நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம ஆம்லேட்டுக்கு வந்து எப்படி அடிப்போமோ அதே மாதிரி இதை நல்லா அடிச்சிருங்க. ஏன்னா இதுதான் வந்து இந்த ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான இது. அந்த க்ரீம் நீங்கள் சேர்க்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நான் தண்ணி சேர்த்தனால எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, பாயில் ஆகும்போது அடியில் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி தண்ணி வந்து விட்டுருச்சு. ஸோ இது திக்காக பண்ணணும். அதனால் வந்து நம்ம வந்து வெறும் க்ரீம் மட்டும் எடுத்து நீங்கள் வந்து அடிச்சிருங்க. நான் பண்ண மிஸ்டேக் அதுதான். அந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணாதீங்க. புத்திசாலித்தனமாக வந்து நம்ம இந்த க்ரீமோட இதில் சேர்த்து என்ன ஆக போகுதுன்னு சொல்லி இது பண்ணாதீங்க. அதுக்கு கீழே கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அதனால். ஸோ இதில் வந்து லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் இதுலேயே லைட்டாக பெப்பர் போட்டுக்கோங்க. ஸோ அந்த பேனில் வந்து இந்த சிக்கன் அந்த இதை நம்ம போட்டிருக்கோம் அதோட இதை நல்லா ஊற்றிடலாம். ஸோ அது முங்குற அளவுக்கு நம்ம ஊற்றிடணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து க்ரீம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? நல்லா வந்து எல்லாமே முங்கிடணும். அப்படி எல்லாமே க்ளோஸ்டாக இருந்தால் தான் எல்லாமே ஈக்குவலாக சூப்பராக வெந்திருக்கும் நம்ம எடுக்கும்போது. ஸோ நான் அந்த மெத்தட் சொன்னேன்ல, இது வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து ஓவனில் 170 to 190 டிகிரி செல்சியஸில் நீங்கள் வச்சுட்டு ஒரு 1 hour வந்து ஓவனில் வச்சுருங்க. நல்லா பேக் ஆகி உங்களுக்கு சூப்பராக வந்துடும். ஸோ இங்கே நான் ஸ்டவ்வில் எப்படி பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து பிரியாணி பண்ணுவோம் இல்லையா, ஒரு தவாவை எடுத்து அதை ஒரு 15 to 20 minutes நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிட்டு அப்புறம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம இதை என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டுட்டு அந்த தவா மேலே எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு ஒரு 1 hour கிட்ட வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ 1 hour வந்து இப்போ அதை வந்து சைடில் குக் ஆகிட்டுருக்கு. இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா, மேலே வந்து போடுறதுக்கு நம்ம இங்கே டொமேட்டோ வந்து இந்த மாதிரி வந்து ரவுண்டாக வெட்டிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இது இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நம்மளுக்கு 1 hour ஆயிடுச்சு. 1 hourக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வரணும். எனக்கு ஏன் வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, நான் தண்ணி ஊற்றுனேன்ல, தண்ணி ஊற்றுறனால எனக்கு கொஞ்சம் சுருங்கிருச்சு. தண்ணி ஊற்றலைன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதோட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சீஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நல்ல ஷ்ரெட்டட் சீஸ் எதாவது போட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி தக்காளியும் நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி மேலே வந்து வச்சுட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணலான்னா, க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes வந்து திரும்ப லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணுங்கள். நான் மேலே வந்து சீசனிங் வந்து ஆர்கனோவும் சில்லி ஃப்ளெக்ஸும் நான் போடுறேன். அதுவும் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணால் போடுங்க, அப்படி இல்லைன்னா போட வேணாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை அதை கூட நீங்கள் போடலாம். திரும்ப நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருவோம், அந்த சீஸ் வந்து ஹீட் ஆகிறதுக்காக. ஸோ சீஸ் ஹீட் ஆனோன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து சிமிலர் டு பீஸா மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி உங்களுக்கு வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸுக்கு என்னோட சேனலான ஷைகுல் பார்வையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். See you on next video. Bye.